அன்புள்ள சகோதரர்களே, ஜும்ஆ தினம் சம்பந்தமான ஒரு சில முக்கியமான விஷயங்களை நாம் தூரமாகிவிட்ட அல்லது மறந்து போய்விட்ட ஒரு சில முக்கியமான செய்திகளை சுருக்கமாக ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, ஜும்ஆவுடைய சிறப்பு, ஜும்ஆ தினத்துடைய சிறப்பு, அதனது சட்டங்கள், அதனது ஒழுங்குகள் கேட்காதவர்கள் யாரும் இருக்க முடியாது என்கின்ற அளவில் அந்த அளவுக்கு கூடுதலாக தெளிவாக விளங்கப்படுத்தப்பட்டிருக்கும். இருந்தாலும் கூட ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்கின்ற அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை இந்த இடத்திலே நான் தொகுத்து சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். அன்புள்ள சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த நாளை பொறுத்தவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த நாளை அல்லாஹு தஆலா யூதர்களுக்கு கொடுத்திருந்தான், அவர்கள் இந்த நாளை அடைவதில் தவறிவிட்டார்கள். கிறிஸ்தவர்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான், அவர்களும் அதனை தவறவிட்டார்கள். சரியான நாளில் இந்த ஜும்ஆ தினத்தை அடைந்த ஒரு சமுதாயமாக முஸ்லிம்களாகிய நாங்கள் இருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு நாளை பொறுத்தவரைக்கும் இந்த நாளில்தான் அது அமைதல் என்பது சூரியனோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், அந்த காலத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அதனை நாம் ஒவ்வொரு வருடமும் எப்படி அளக்கிறோம் என்பதுதான் இந்த வெள்ளிக்கிழமை என்ற நாளும் நாம் சொல்லக்கூடிய நேரம். அது சரியாக இறைவன் குறித்த அந்த நேரத்தில் இது வருகிறதா இல்லையா என்பது நாம் அந்த நாளை எப்படி பராமரிக்கிறோம் என்பதிலே உள்ள ஒரு அம்சம். அந்த நாளை நாம் எப்படி பராமரிக்கிறோம் என்பதிலே உள்ள ஒரு அம்சம். காலங்களை எமது இஷ்டத்துக்கு, எமது தேவைகளுக்கு ஏற்ப நாம் கூட்டி குறைத்தோம் என்று சொன்னால் அந்த நாள் என்ன செய்துவிடும்? எங்களை விட்டு தப்பி போய்விடும். ஆரம்ப காலத்தில் அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமியையும் எப்படி படைத்தானோ, அந்த நேரத்தில் காலத்தை எப்படி படைத்தானோ, அல்லாஹு தஆலா வானங்கள் பூமி எல்லாவற்றையும் படைத்து காலத்தை படைத்த நேரத்தில் முதலாவதாக எந்த நாள் இருந்ததோ அந்த நாளிலிருந்து அந்த சூரிய ஓட்டத்துக்கேற்ப அந்த நாள் தொடர்ந்து இருப்பதுதான் இரண்டும் ஒத்து போகுது என்று அர்த்தம். இந்த நாளை எமது வசதிக்காக நாம் ஒன்றில் கூட்டியிருந்தால், ஒரு 5 நாளை குறைத்திருந்தால், அல்லது காலங்களை முந்தி பிந்தி செய்யிருந்தால் என்ன நடந்துடும்? அந்த காலம் எம்மை விட்டு தப்பி போய்விடும். இந்த வேலையை யார் செய்தார்கள்? யூதர்கள் செய்தார்கள், கிறிஸ்தவர்கள் செய்தார்கள். இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம், அவர்களுடைய அந்த நாட்காட்டிகள் எல்லாம் கிரிகோரியன் கேலண்டர் என்று சொல்லி ஏன் அழைக்கப்படுகிறது? அவரவர்கள் செய்த சீர்திருத்தங்கள், அந்த நாளிலே ஏற்பட்ட சீர்திருத்தங்கள். இஸ்லாமிய உம்மத்தை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் எது நாளாக இருந்ததோ அதுதான் இன்று வரைக்கும் என்ன செய்கிறது? அதே அமைப்பில் இருந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி உரையில், உங்களுக்கு தெரியும், 9ஆம் ஆண்டு அல்லது 8ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்தது துல்ஹிஜ்ஜா மாதத்தில் தான். ஆனால் அது துல்ஹிஜ்ஜா மாதம் அல்ல, அது துல்காதா மாதமாக இருந்தது. துல்ஹிஜ்ஜா மாதம் அல்ல என்று சொன்னால் காரணம், ஏற்கனவே சென்ற வருடத்தை ஒரு உதாரணமாக துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் முடிந்த பின்னால் அடுத்து என்ன மாதம் வரும்? முஹர்ரம் வரும். முஹர்ரத்தை நாங்கள் முஹர்ரமாக கணக்கெடுக்க மாட்டோம் ஒருத்தர் டிக்ளேர் பண்ணிட்டாருங்களே, அப்ப அதுக்கு அடுத்த மாசம் தான் என்ன செய்யும்? முஹர்ரம் ஆரம்பிக்கும். அந்த சமுதாயமே டிக்ளேர் பண்ணிவிட்டால் அதுக்கு அடுத்த மாசம் தான் முஹர்ரம் ஆரம்பிக்கும். இந்த நடுவுல உள்ள மாதம் சும்மா என்ன செஞ்சிடும்? போய்விடும். அப்ப அசலாக அது என்ன மாதமாக இருக்கும்? சஃபர் மாதமாகத்தான் என்ன செய்யும்? அந்த முஹர்ரம் என்று பிரகடனப்படுத்தப்படுகின்ற மாதம் இருக்கும். இப்படி மாற்றம் அவர்கள் செய்வதனால் இந்த மாதிரி செய்து கொண்டிருந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுடைய ஹஜ்ஜு துல்காதா மாதத்துல தான் என்ன செஞ்சது? நடந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி ஹஜ்ஜிலே உரிய நேரத்திலே அதை செய்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எப்படி வானங்கள் பூமியை படைத்த நாளில் அல்லாஹ் தஆலா இந்த காலங்களை படைத்தானோ அந்த அமைப்புக்கு இது வந்து விட்டது. அந்த அமைப்புக்கு இந்த காலங்கள் எல்லாம் என்ன செய்து விட்டது? அதாவது அல்லாஹ் தஆலா படைத்த நாளில் எப்படி இருந்ததோ அந்த நேரத்துக்கு என்ன செஞ்சுட்டு இது வந்தாச்சு. இதற்கு பின்னால யாராவது கூட்டி குறைத்தால் குஃப்ர் செய்கிறார் என்ற குர்ஆன் வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காட்டினார்கள். இன்னமன் நஸீஉ ஜியாதத்துன் ஃபில் குஃப்ர், மாதங்களில் கூட்டி குறைப்பது குஃப்ரை அதிகப்படுத்தும் என்கின்ற வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதி காண்பித்தார்கள். அப்படி என்று சொன்னால் காலங்களில் கூட்டி குறைப்பதன் மூலமாக, காலங்களில் தவறிவிட்டதன் காரணமாக, தேவையற்ற பிளவுகளை காலங்களில் ஏற்படுத்தியதன் காரணமாக ஜும்ஆ தினத்தை தப்பவிட்ட ஒரு சமுதாயமாக யார் இருந்தார்கள்? யூதர்கள் இருந்தார்கள், கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே,
சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் இந்த நேரத்தை என்ன செய்தோம், சரியான இடத்தில் அடைந்து கொண்டோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே முதலாவதாக நாங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டியிருக்கிறது. வேண்டுமென்று திட்டமிட்டு எமது வசதிகளுக்காக நாம் காலங்கள் என்ன செய்யல, எந்த மாற்றமும் ஏற்படுத்தவில்லை. தெரியாமல் தவறுதலாக மாற்றங்கள் என்ன செய்யலாம், ஏற்படலாம். அல்லாஹ் தஆலாவே குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், அலிம அல்லம் துஹ்ஸூஹு, அலிம அல்லம் துஹ்ஸூஹு, நீங்கள் ஒரு நாளும் இந்த காலங்களை அளந்து கொள்ள மாட்டீர்கள் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எங்களால் முழுமையாக அளக்க முடியாது அல்லாஹ் தஆலா குற்றம் பிடிக்க மாட்டான். எங்களால் முடிந்ததை நாங்கள் தவறு விடுவோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நிச்சயமாக குற்றம் பிடிப்பான். முதலாவது செய்தி, ஜும்ஆ தினம் எங்களுக்கு உரிய நாளில் அடைந்ததை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், எங்களுக்கு சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு செய்தி. இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முஸ்லிமுடைய ஈதாக இந்த ஜும்ஆ தினத்தை சொன்னார்கள். ஒவ்வொரு முஸ்லிமுடைய பெருநாள் தினமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, பெருநாள் தினம் என்பதை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கிறது. முஸ்லிம் அல்லாதவர்களை பொறுத்தவரைக்கும் பெருநாள் தினம் என்றால் சாராயம் கட்டாயமா என்ன செய்யணும், இருக்கிறோம். அது இல்லாத ஒரு பெருநாளா, அது இல்லாத ஒரு நாள் ஒரு பெருநாளா என்ற உணர்வு அவர்களிடத்தில் இருக்கிறது, ஆள் மனதிலே இருக்கிறது. அதனாலதான் எந்த நாளைக்கு இல்லாத மாதிரி பெருநாள் நாள்ல 35 பேர் எப்படி ஒரு நாளைக்கு என்ன செஞ்சிருவாங்க, செத்துருவாங்க. எங்கேயாவது மோதி ஆக்சிடென்ட் பட்டு சந்தோஷமா இருக்கிற வேண்டிய நாள்ல 35-40 பேர் ஒருத்தர் சாகுறான்னு சொன்னா அவர்களோட சந்தோஷத்துல என்ன பதிஞ்சுக்கு தெரியுமா, இந்த குடித்தல் தான் பெருநாள் அல்லது பட்டாசு கொளுத்துதல் தான் பெருநாள். இஸ்லாமிய சமுதாயத்தில் மட்டும்தான் வணக்கம் தான் பெருநாள் என்கின்ற ஒரு பதிவு என்ன செய்கிறது இருக்கிறது. என்னதான் ஆடை போட்டு விட்டாலும், என்னதான் இருந்து விட்டாலும், அன்றைக்கு என்றைக்கும் இல்லாத கிரௌட் அன்றைக்கு ஏன் வருது தெரியுமா, எல்லாரும் ஒன்று சேர்றது ஒரு விஷயம். இரண்டாவது, தொழாது விட்டால் பெருநாளே இல்லை என்கின்ற ஒரு மனப்பதிவு என்ன செய்கிறது இருக்கிறது. ஜும்மாவுக்கு வராதவர்கள் அன்றைக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்து விடுவார்கள். தானே தன்னை வருடத்திற்கு ஒரு முறை முஸ்லிம் என்று நிரூபிக்கக்கூடியவர்கள் அங்கதான் என்ன செய்வாங்க, வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் என்ன செய்வோம், பார்ப்போம். முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரைக்கும் வணக்கம் என்பதுதான் பெருநாளாக அமையும். அந்த வணக்கத்துக்கு அவர்கள் தயாராகின்ற அந்த தயாராகுதல் தான் பெருநாளாக அமையும். அன்புள்ள சகோதரர்களை, இதனால் தான் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் பார்க்கலாம், நம்ம மற்றவர்களை சந்திக்க போகிற நேரத்தில் தான் ட்ரெஸ் எல்லாம் அழகாக கொடுத்து வாசம் பூசி போகணும். காலையில 6:30க்கு 7 மணிக்கு என்ன செய்து பெருநாள் தொழுகை நடக்குது. அப்ப அதனால எந்த முஸ்லிமாவது இப்படி யோசிச்சிருக்கிறானா, என்ன நம்ம போய் போல தொழுதுட்டு வந்துருவோம், அதுக்கு பிறகு குளிச்சு ரெடியாகி வாசம் பூசிட்டு போன்னு நினைக்கல. காலையோட காலையாக எழுந்து உடலெல்லாம் அழகுபடுத்தி வணக்கத்துக்கு போவதாக இருந்தாலும் கூட தான் வாசங்களோடு போய் சேர வேண்டிய மனப்பதிவு என்ன செய்து இருப்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே இஸ்லாமிய சமுதாயத்தில் எந்த வணக்கத்துக்காக நாம் வாசம் பூசி அழகாக உடுத்து தயாராகிறோமோ அதை ஜும்மா தினத்தில் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எமது சமுதாயத்துடைய பெருநாள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதனாலதான் பல நபித்தோழர்கள் அந்த பெருநாள் தினத்திலே, அதாவது ஜும்மா தினம் பெருநாள் தினத்திலே வந்து சேர்ந்துட்டா இஜ்தமா ஃபீக்கும் ஈதா, உங்கள 2 பெருநாள்கள் என்ன செய்து விட்டன, வந்து விட்டன என்று சொல்லக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். எனவே ஒரு முஸ்லிமுடைய பார்வையில் பெருநாள் என்பது, ஒரு ஜும்மா தினம் என்பது ஒரு மிகவும் சந்தோஷமிக்க ஒரு நாளாக அவருக்கு என்ன செய்யணும், இருக்க வேண்டும். அவர் சந்தோஷமாக அதை எதிர்பார்க்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த ஜும்மா தினத்தில் விடுமுறை அமைந்து விட்டதனாலதான் நிறைய பேர் இந்த வெள்ளிக்கிழமை சந்தோஷமா பார்க்கிறாங்க. ஜும்மா தினத்துல இபாதத்து அமைஞ்சு விட்டது என்றால் சந்தோஷமா பார்க்கிறவர்கள் குறைவு. இன்றைக்கு வேலை நாளாக இருந்து ஜும்மா அமைஞ்சதுன்னு வைங்க, அவ்வளவுதான். இன்றைக்கு +1 அல்லது +2 அல்லது O-level A-level எக்ஸாம் நடக்கிற நாளா இருந்ததுன்னு வைங்களேன், அன்றைக்கு அந்த ஜும்மா என்னது, அவ்வளவுதான். ஏதாவது வேலையோடு ஜும்மா அமைந்தால் அந்த ஜும்மாவை சந்தோஷமாக பார்க்கின்றவர்கள் குறைவு. வேலை இல்லாமல் அமைகிற நேரத்தில் பார்க்கின்றவர்கள் தான் அதிகம் என்பது நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். விடுமுறை வெள்ளிக்கிழமை விடுமுறையாக எடுத்தல் என்பது ஒரு இபாதத்தெல்லாம் இல்லை. இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் தஆலா வியாபாரம் செய்யுங்க என்று சொன்னாலது வெள்ளிக்கிழமை தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபைதா குதியத்திஸ் ஸலாத் ஃபன்தஷிரு ஃபில் அர்த் வப்தகு மின் ஃபضலில்லாஹ். ஜும்மா முடிஞ்சா வெளியே போய் பிசினஸ் பண்ணுங்கன்றாங்க. ஜும்மா முடிஞ்சிட்டேன்னு சொன்னால் வெளியே போய் பிசினஸ் பண்ணுங்க என்ற ஒரு நாளை சொல்லி அல்லாஹ் சொன்ன நாள் அது வெள்ளிக்கிழமை தான். எனவே விடுமுறையாக இருப்பதனால் தான் சந்தோஷம் என்று நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. அல்லாஹு தஆலா ஒரு இபாதத்தை அங்கே கடமையாக்கி இருக்கிறான். அதற்காக நாமெல்லாம் ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படுகிறது. எனவே அது சந்தோஷமான நாள் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். மூன்றாவது சகோதரர்களே, இந்த வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலவிதமான சிறப்புகள் சொன்னதில் ஒரு சிறப்பு சொன்னார்கள். இந்த வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு நேரம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு நேரம் இருக்கிறது.
அந்த நேரத்தில் நீங்கள் எதனை கேட்டாலும் அல்லாஹு தஆலா உடனடியாக அங்கீகரித்து விடுவான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வெள்ளிக்கிழமை நாளில் ஒரு நேரம் இருக்கிறது, ஒரு அடியான் அன்றைய நேரத்தில் என்ன துஆ கேட்டாலும் அங்கீகரித்து விடுவான் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில அறிவிப்புகள் வருகின்றன, அசரில் இருந்து மக்ரிப் வரைக்கும் இமாம் உட்கார்ந்து எழும்புகின்ற அந்த நேரம், அந்த நேரத்துக்கு உட்பட்ட பகுதி அப்படி என்றெல்லாம் வருகின்றன. ஆனால் எதுவுமே ஆதாரபூர்வமான செய்திகள் அல்ல, அல்லது நாம் ஆதாரமாக எடுக்கத்தக்க செய்திகள் அல்ல. மற்றபடி ஜும்மா தினத்திலே ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்திலே ஒருவர் வணக்கம் செய்து துஆ கேட்டால், 2 ரக்காத் தொழுது துஆ கேட்கிறார் வைங்க, அந்த துஆ உடனடியாக அங்கீகரிக்கப்படும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொதுவாக அந்த வெள்ளிக்கிழமையை விட்டிருப்பது. வெள்ளிக்கிழமையில ஒரு முஃமின் இந்த துஆ என்ன கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டும் என்பதை என்ன செய்கிறது சொல்லுங்க. வெள்ளிக்கிழமையில கூடுதலாக கவனம் எடுக்க வேண்டும் துஆவுடைய விஷயத்தில். அந்த துஆல ஒரு கவனம் எடுத்து பிரார்த்தித்தால் அந்த நேரம் இறைவன் சொல்லக்கூடிய அந்த நேரத்துக்கு நம்ம வருவோம் என்று சொன்னால் அங்கீகரிக்கப்படும். எப்பொழுதும் துஆல 2 விஷயம் கவனிக்க வேண்டும். எங்கள் மனது ஆசைப்படுகின்ற, கவலைப்படுகின்ற, விரும்புகின்ற நேரம், இன்னொன்று அல்லாஹ் விரும்புகிற நேரம். நிறைய நபர்கள் எப்படி அணுகுவாங்கடா துஆவை, நம்ம விரும்புற நேரத்துல தான் போவோம். எங்களுக்கு கவலை வந்தால் போவோம், எங்களுக்கு சந்தோஷம் வந்தால் போவோம், நாங்க ஃப்ரீயாக இருந்தால் போவோம். ஆனா தேவையை நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம், அப்படி போகக்கூடாது. யார்கிட்ட நம்ம நிறைவேற்ற சொல்ல போறோமோ அவன் நேரத்துக்கு தான் நம்ம என்ன செய்யணும், போக வேண்டும். எனவே அல்லாஹு தஆலா விரும்புகின்ற நேரம் என்று ஒரு சில நேரங்கள் இருக்கின்றன. அந்த நேரங்களை நாம் என்ன செய்ய வேண்டும், தேடி எடுப்பதில் இந்த வெள்ளிக்கிழமை மிக முக்கியமான நாள். அதுல எந்த துஆ கேட்டாலும் அங்கீகரிக்கப்படும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலும் இது சிறப்புக்குரிய நாள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்ன ஒரு சூறாவாக சூரத்துல் கஹ்ஃப் இருக்கிறது. இது ஹஸன் தரத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. இந்த சூரத்துல் கஹ்ஃபை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளிக்கிழமையில் ஓதுவதை சிறப்பித்து சொல்லி இருக்கிறார்கள். வெள்ளிக்கிழமையில் சூரத்துல் கஹ்ஃப் ஓதுவதை சிறப்பித்து சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் நேரம் வகுக்கவில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜும்மாவுக்கு வந்துதான் ஓத வேண்டும் என்று நேரம் வகுக்கவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் ஒன்று கூடி வெள்ளிக்கிழமையில இந்த நேரத்தில் சூரத்துல் கஹ்ஃப் ஓதியதாக எந்த செய்தியும் இல்லை. எல்லாரும் குர்ஆன் எடுத்துட்டு ஜும்மாவுக்கு வந்த நேரத்தில் சூரத்துல் கஹ்ஃப் எல்லாரும் கூடி ஓதுற மாதிரியான இந்த நிலை ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கவில்லை. மாற்றமாக நீங்க ஜும்மா தினத்தில் மக்ரிபுக்கு முன்னால் எந்த நேரத்தில் ஓதினாலும் அது என்ன செய்யும், அந்த சூரத்துல் கஹ்ஃப் நீங்கள் வெள்ளிக்கிழமையில் ஓதியதாக அங்கீகரிக்கப்படும். எனவே இபாதத்து பல நேரத்தில் செய்யணும் என்று நினைக்கக்கூடியவர்கள் அதை முந்தி பிந்தி வைத்துக் கொள்வது நல்லது அவர்களுக்கு. காரணம் என்ன செய்யறது, வெறுமனை தாம் தொழுவது மட்டும்தானா அப்படி என்கின்ற எண்ணங்களை செய்தான் ஏற்படுத்தி விடாமல் இருக்க, சூறாவை நம்ம அசருக்கு பின்னால ஓதுவோம் அல்லது ஜும்மாவில் ஒரு நேரம் ஓதுவோம் அப்படின்னு மாற்றி மாற்றி இபாதத்தை பல்வகை தன்மையோடு வைத்துக் கொள்வது எங்களை என்ன செய்யும், கொஞ்சம் ஆர்வமாக கொண்டு வரும். அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு பொதுவாக சொன்ன செய்தியை நான் சொல்லி வருகிறேன். வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கு வரக்கூடியவர்களுக்கென ஒரு சில விஷயங்கள் இருக்கிறது. இவ்வளவு நான் சொன்னது வெள்ளிக்கிழமையோடு சம்பந்தப்பட்ட சில சிறப்புகளை நான் சொன்னேன். அடுத்ததாக என்னன்னு சொன்னால், வெள்ளிக்கிழமை விஷயத்தில் சில விஷயங்கள் நம்ம தவிர்த்து கொள்ளவும் வேண்டும். சில விஷயங்களை தவறாகவும் நம்ம புரிந்து இருக்கிறோம். வெள்ளிக்கிழமையில் பிரயாணம் போகக்கூடாது அப்படின்னு பலர் என்ன செய்திருக்கிறார்கள், அதாவது புரிந்து வைத்திருக்க முக்கியமான பிரயாணம் இருக்கும். இது ஜும்மாவை கட் பண்றதுக்கிட்டே நம்ம பிரயாணம் போற மாதிரி இருக்குமோ அப்படின்ற ஒரு மன சங்கடத்தால் என்ன செய்ய மாட்டார்கள், ஜும்மாவுக்கு போக மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், வெள்ளிக்கிழமை உங்களது பிரயாணத்தை தடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை உங்களது பிரயாணத்தை என்ன செய்யக்கூடாது, தடுக்க கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே வெள்ளிக்கிழமை காரணமாக எந்த ஒரு அலுவலையும் தவிர்க்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. அந்த நேரத்திலே ஒரு வேலை இருக்கிறது, நீங்கள் போக வேண்டும் அப்படி என்றால் வெள்ளிக்கிழமை என்பதற்காக தவிர்க்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. தவிர்க்கிறது அவருடைய விருப்பம். ஆனால் தவிர்க்க வேண்டும் இல்லாட்ட நான் குறையுள்ளவன் என்கின்ற எண்ணப்பாடு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமை லா தக்தஸு யௌமல் ஜும்ஆ பி ஸலாத்தின் வலா ஸியாம், இந்த ஜும்மா தினத்தை ஸ்பெஷலாக நோன்பு பிடிக்கின்ற ஒரு நாளாக, ஸ்பெஷலாக தொழுகின்ற ஒரு நாளாக, ஸ்பெஷலாக இரவு வணக்கம் செய்கின்ற ஒரு நாளாக என்ன செய்ய வேண்டாம், ஆக்கிக் கொள்ள வேண்டாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சிலர் செய்திகளை சொல்வார்கள், பெருநாள் தினத்தின் இரவில் தொழுதா என்ன நன்மை, ஹஜ்ஜி பெருநாள் தினத்தில் இரவுல தொழுதா என்ன நன்மை அப்படின்னு வரக்கூடிய எல்லா செய்தியுமே ஆதாரமற்ற செய்திகள். மாற்றமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெள்ளிக்கிழமை ஸ்பெஷலான ஒரு இபாதத்தை செய்வதை தடுத்தார்கள். இந்த துஆவை தவிர
துஆவுக்காக ஈடுபடுவதை தவிர மற்றபடி தொழுவது, நோன்பு பிடிப்பது, இது போன்ற வேலைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கிறார்கள், தடை செய்திருக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி மனைவியர்கள் ஒருவர் நோன்பு பிடித்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இன்றைக்கு நேத்து நோன்பு பிடிச்சீங்களா? வியாழக்கிழமை நோன்பு வைப்பீர்களா? இல்லை. நாளை நோன்பு வைப்பீர்களா? இல்லை. அப்படின்னா என்ன செஞ்சிருங்க? நோன்பை விட்டு விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை ஒருவர் நோன்பு பிடிப்பதாக இருந்தால் இரண்டு நிலையில் இருக்கணும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடிக்கின்ற நோன்பு வெள்ளிக்கிழமை வந்தால் என்ன செய்யலாம்? பிடிக்கலாம். திங்கள் பிடித்து புதன் பிடித்து வெள்ளி வருது அப்படின்னா என்ன செய்யலாம்? நோன்பு வைக்கலாம். அல்லது வெள்ளியும் சனி என்ன செய்யணும்? வெள்ளி தான் வைக்கணும்னு நினைக்கிறவர் வெள்ளியும் சனியையும் சேர்த்து அல்லது வியாழனையும் வெள்ளியையும் சேர்த்து என்ன செய்யுங்கள்? நோன்பு வையுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வெள்ளிக்கிழமையில் ஜும்மாவுடைய சில விஷயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஜும்மா தினத்தை பொறுத்த வரைக்கும் நேரத்தோடு வருவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? வலியுறுத்தி இருக்கிறார். நான் இபாதத்தோடு சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை தான் இங்கே ஞாபகப்படுத்துகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரத்தோடு நேர காலத்தோடு பள்ளிக்கு வருவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அது ஒரு அழகான செய்தி. நாம் எல்லாம் படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். யாரெல்லாம் நேரத்தோடு வருகிறார்களோ மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? எல்லா நோன்புக்கும் எல்லா அமல்களுக்கும் ஒரு மலக்கு இருப்பார். நன்மை எழுத தீமை எழுத மலக்குமார்கள் இருப்பார்கள். அது அவர் செய்து விட்டாரா செய்யவில்லையா என்பதற்கான மலக்குமார்கள். ஆனால் ஜும்மாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நேரத்தோடு வருவர்களுக்கு ஸ்பெஷலான மலக்குமார்கள் என்ன செய்வார்கள்? இருப்பார்கள். அவர்கள் பள்ளியுடைய வாயில்களில் என்ன செய்வார்கள்? உட்கார்ந்து இருப்பார்கள். வரக்கூடியவர்களுடைய யாரெல்லாம் ஆரம்பமாக வருகிறார்களா, ஆரம்பமாக என்றால் 1, 2, 3 அல்ல, அப்படி அல்ல, முதல் நேரம் ஒன்று இருக்குது. அந்த நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்கள்? முதல் நேரம் என்கின்ற ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ, அதாவது மிக ஆரம்பமாக யார் வருகிறார்? ஒரு ஊர்ல வந்து யாருமே ஜும்மாவுக்கு வரது இல்லைன்னு வைங்க, ஜும்மா இமாம் மிம்பர்ல ஏறினவர் தான் வராங்கன்னு வைங்க, அப்ப வரவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வர மாட்டாங்க. அதுக்கு இவங்க எல்லாம் முதலாவது வராங்கன்னு அர்த்தம் அல்ல. நேரம் என்கின்ற ஒரு நேரம் இருக்கிறது. ஜும்மாவுக்கு அல்லாஹ்விடத்திலே ஒரு ஆரம்ப நேரம் என்கின்ற ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்தில் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு இபில், ஒரு ஒட்டகம் கொடுத்த கூலி என்ன செய்யும்? எழுதப்படும். ஒரு ஒட்டகம் குர்பானி செய்த ஒரு கூலி எழுதப்படும். இரண்டாவது கட்டமாக யாரெல்லாம் வருகிறார்கள் அவர்களுக்கு மாடு, அப்படி என்ன பல விஷயங்களை குர்பானி கொடுத்த நன்மைகள் எழுதப்படும் என்று வரும். இமாம் மிம்பரிலே ஏறிவிட்டால், இமாம் மிம்பரிலே ஏறிவிட்டால் அப்படின்னா என்ன? தொழுகைக்கு ஜும்மாவுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. இமாம் பிந்தி ஏறினாலும் அதே நிலைமை நினைச்சிடக்கூடாது. எப்ப ஏறணுமோ அப்ப அவரும் ஏறணும். அந்த நேரத்தில் ஏறிவிட்டார் என்று சொன்னால், ஏன்னா சிலர் இமாமுடைய கையில் அதை வச்சுக்கிறாங்க. இமாம் ஏறும் வரைக்கும் இந்த மலக்குமாரெல்லாம் என்ன செய்வாங்க? அப்படியே இருந்து கொண்டிருப்பார். அப்படி இல்ல, ஜும்மாவுக்கு ஒரு நேரம் இருக்குது. அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? இமாம் ஏறணும். இமாம் அசர் நேரத்தில் மிம்பர்ல ஏறினாலும் மலக்குமார் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, வழங்கக்கூடாது. இமாம் ஏறிவிட்டால் என்ன செய்துவிடும்? மலக்குமார்கள் ஏடுகளை மூடிவிட்டு அவர்களும் ஜும்மாவை நோக்கி என்ன செய்வார்கள்? திரும்பி விடுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது எதுக்குரிய சிறப்பு? யாரெல்லாம் ஆரம்பமாக, இரண்டாவது கட்டமாக, மூன்றாவது கட்டமாக, நான்காவது கட்டமாக ஜும்மாவுக்கு வருகிறார்களோ அவர்களுக்குரிய கூலி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் பல அறிஞர்கள், பல இமாம்கள் எப்படி பழகி இருந்தார்கள் என்று சொன்னால், காலையில சுபகல இருந்து ஜும்மா வரும் வரைக்கும் அவர்கள் வேறு எந்த அலுவல்களையும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அதற்காக வியாழக்கிழமையிலிருந்து என்ன செய்வார்கள்? அதாவது வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து என்ன செய்வார்கள்? அதாவது தயாராகி விடுவார்கள். காலையில இருந்து இதுக்கெனவே அவர்களுடைய அந்த சிந்தனை இருக்கும். அதுக்கெனவே அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த ஜும்மாவுக்கு போய் நேரத்தோடு அமர்வது என்பதை ஒரு தனி பகுதியாக அவர்கள் என்ன செய்வார்கள்? வைத்திருந்தார்கள். அதே நேரம் இன்னொன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஜும்மாவுடைய சிறப்போடு சம்பந்தப்பட்டதை தவிர ஜும்மா நிறைவேறுதல் என்ற கடமையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. கடமை எங்களுக்கு எது என்று சொன்னால், இமாம் மிம்பரில் ஏறிய பின்னால் பள்ளிக்கு வருவதல் தான் கடமை. அது ரசூல் குர்ஆன் சொல்லுகிறது, இதா நூதிய லிஸ்ஸலாத்தி ஃபி யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ் வ தருல் பைஅ. அதானுக்கு அழைக்கப்பட்டால் நீங்க என்ன செய்யுங்க? ஜும்மா தினத்திலே அதான் சொல்லப்பட்டு விட்டால் நீங்கள் ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள், வியாபாரத்தை விட்டு விடுங்கள். இப்ப வியாபாரத்தை விடுவது எப்ப கடமை? அதான் கேட்ட பின்னால். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அதான் எப்பொழுது சொல்லப்படும்? இமாம் மிம்பர்ல ஏறிய பின்னர் தான் சொல்லப்படும். எனவே ஒருவர் இமாம் மிம்பர்ல ஏறி அதான் சொல்லிக்கின்ற நேரத்தில் பள்ளிக்கு வந்துட்டார் சொன்னால், அல்லது இமாம் குத்துபாவுடைய ஒரே நேரத்தில் பள்ளிக்கு வந்து விட்டார் சொன்னால், அவருக்கு ஜும்மாவுடைய கூலி கிடைக்கும். அவருக்கு ஜும்மாவில் கலந்து கொண்ட, ஜும்மாவில் தொழுத அந்த கூலி கிடைக்கும். வாஜிப் நிறைவேறிவிடும். அதெல்லாம் நிறைவேறாது என்ற எந்த கருத்து இல்லை, நிறைவேறிவிடும். எது அவருக்கு தப்பி போகும்? ஒரு மிகப்பெரிய சிறப்பு அந்த நாள் அவருக்கு கிடைக்க இருந்தது என்ன செஞ்சிடும்? தப்பி போய்விடும். ஒரு மிகப்பெரிய அருள், அல்லாஹ்வுடைய ஒரு நிஅமத் அவருக்கு என்ன செய்துவிடும்?
அந்த நேரத்தில் தப்பி போய்விடும் என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி நம்ம ஜும்மாவுக்கு வருவதில் வலியுறுத்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை சொல்லி இருக்காங்க. சொன்னது மாத்திரமல்ல, அப்படி ஜும்மாவுக்கு வர வேண்டியவர் எப்படி வர வேண்டும் என்று சில ஒழுங்குகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வெள்ளிக்கிழமை குளிப்பது சுன்னத் என்று பலர் விளங்கி வைத்திருக்கிறார்கள், வலியுறுத்தப்பட்ட சுன்னாங்க. ஆனால் ஹதீஸில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக அது கடமை என்று சொல்லி இருக்கிறார்கள். சுன்னத் அல்ல, வாஜிபுன் அலா குல்லி முஹ்தலிமின் என்று சொன்னார்கள். யாரெல்லாம் பருவ வயதை அடைந்து விட்டார்களோ அவர்கள் ஜும்மா தினத்திலே குளிப்பது கடமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்ற செய்தியை சஹீஹுல் புகாரியிலே நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே ஜும்மா தினத்தை பொறுத்த வரைக்கும் விரும்பினால் குளிக்கலாம், குளிக்காமல் விடலாம் என்பது அல்ல. கட்டாயம் ஜும்மா தினத்திலே குளிக்க வேண்டும் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் குளிப்பதில் இன்னொரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்ப குளிக்கணும்? இப்ப ஜும்மா தினத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை அந்த அதாவது இஷாவுக்கு போறோம் என்ன செஞ்சுட்டு அந்த மகரிப்ல இருந்தே ஆரம்பிச்சாச்சு. வெள்ளிக்கிழமை இரவு நைட்டு 12 மணிக்கு குளிச்சுட்டு வெள்ளிக்கிழமை குளிச்சதாக என்ன செய்யக்கூடாது, நினைத்து விடக்கூடாது. அதனாலதான் சில ஹதீஸ்களை நீங்கள் பார்க்கலாம், ஜும்மா தினத்திலே அதாவது ஜும்மாவை நெருங்கிய நேரத்தில் குளித்து வருவதைத்தான் குறிக்கிறது என்கின்ற அமைப்பில் பல செய்திகள் என்ன செய்கின்றன, வந்திருக்கின்றன. பல செய்திகள் வந்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். உதாரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிக்குள்ள வராங்க. ஒரு அழகான செய்தி. அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பள்ளிக்குள்ள வராங்க. எப்ப வராங்க? இமாம் மிம்பர்ல இருந்து உரை நிகழ்த்திக் கொண்டிருக்கின்ற பொழுது வருகிறார்கள். யார் வராங்க? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனதில் என்ன இருக்கும்? எப்படியோ ஒருவர் யார் யாரெல்லாம் தனது கிலாபத்துக்கு அடுத்ததாக தகுதி என்கின்ற எண்ணம் இருக்குமா இல்லையா? இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு பார்க்கலாம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்றைக்கு பிந்தி வந்துட்டாங்க. என்னைக்குமே பிந்தி வராரு, அன்றைக்கு பிந்தி வராரு. அதை உமர் ரலியல்லாஹு என்ன செய்யல, விரும்பல. அப்ப உமர் ரலியல்லாஹு மிம்பர்ல இருந்து சொல்றாங்க, இப்பதானா பள்ளிக்கு வாரீங்க அப்படின்னு கேட்டாங்க. மிம்பர்ல இருந்து இப்பொழுதுதான், யாருக்கு அப்படி கேட்க மாட்டார், உஸ்மான் ரலியல்லாஹு கேட்டாங்க, இப்பதான் நீங்க பள்ளிக்கு வாரீங்களான்னு சொல்லி. அப்ப உமர் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கடிந்து கொள்ளல. என்ன பதில் சொன்னாங்கன்னா, அதான் கேட்டவுடன் வுதுவெடுத்ததும் பள்ளிக்கு வந்ததுதான் நான் செஞ்சது, வேற எதுவும் நான் என்ன செய்யல, செய்யவில்லை என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு திருப்பி கேட்டார்கள், அல் வுது, அப்ப வுதுவெடுத்து தான் வந்தீங்களோ, குளிக்கலையான்னு கேட்டாங்க. எப்படி கேட்டார்கள்? இப்ப வுது எடுத்துட்டு தான் நீங்க வந்துக்கிறீங்க, குளிக்கவில்லையா, அது கூட நீங்க பிழை விட்டுட்டீங்களா என்று சொல்லி மறுபடி உமர் ரலியல்லாஹு என்ன செய்தார்கள், திருப்பி கேட்டார்கள் என்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி கேட்டாலும் அதை அங்கீகரிக்கக்கூடிய மனோபக்குவம் அவருக்கு வளர்ந்திருந்தது என்றால் அறிவு வளர்ந்திருக்குன்னு அர்த்தம். அவருடைய அறிவு வளர்ந்திருக்குன்னு அர்த்தம், ஞானம் வளர்ந்திருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னால் அறிவு எவ்வளவு குறைவிக்கு அந்த அளவுக்கு கோபம் வரும், அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகும். அறிவு எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அந்த அளவுக்கு நிதானமும் அவருடைய அதை பற்றிய விளக்கம் என்ன செய்யும், இருக்கும். அதே நேரத்தில் குளிப்பு விஷயத்துல உமர் ரலியல்லாஹு கேட்ட கேள்வியில் என்ன புரிகிறது என்றால், வரும் பொழுது குளித்தல் தான், இல்லை என்றால் அவர் காலையில குளிச்சிருக்கலாம், அதை பத்தி உமர் ரலியல்லாஹு கேட்காம இருந்திருக்கலாம். அவர் இப்போது எடுத்துட்டு வந்த இடத்துக்காக காலையில குளிக்கலன்னு அர்த்தம் அல்ல. ஆனால் வுது எடுத்துட்டு வருகிறீர்களா என்று திருப்பி கேட்டதில் என்ன புரிந்து கொள்கிறோம், வுது குளிப்பை பொறுத்த வரைக்கும் ஜும்மாவுடைய நேரத்தை என்ன செய்யணும், குளித்து விட்டு வருவதுதான். இன்னொரு ஹதீஸை நீங்க அதுல புரிஞ்சுக்கலாம். என்னன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் மார்க்கெட்ல இருப்பார்கள். மார்க்கெட்ல இருக்கிற நேரத்தில் அதான் சொல்லப்பட்ட உடனே அப்படி வியாபாரத்தை போட்டு பள்ளிக்கு வந்துருவாங்க. அப்ப வியர்வை நாற்றம் என்ன செய்யும், பள்ளிக்குள்ள அடிக்க ஆரம்பிச்சது. அப்பதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பள்ளிக்கு வருகின்றவர்கள் குளித்து விட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நைட்ல ஒரு 12 மணிக்கு குளிச்சவர் திருப்பி மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தா என்ன நடக்கும், அதே வியர்வை நாற்றம் தான் என்ன செய்யும், அங்கே இருக்கும். ரசூலுல்லாஹ் எந்த நோக்கத்துக்கு அதை சொன்னார்களோ அது பிழைத்து விடும். வெறுமனே இபாதத்தாக மட்டும் இதை சொல்லவில்லை. அந்த பள்ளியுடைய வாசம், அந்த பள்ளியுடைய தூய்மை, அந்த ஜமாத்துடைய தூய்மை, இவைகளுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே கடைசி நேரத்தில் தான் ஒரு மனிதன் குளித்துவிட்டு பள்ளிக்கு வருகின்ற அந்த பழக்கத்தை என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும் என்பது இந்த செய்திகளில் நாம் என்ன செய்கிறோம், புரிந்து கொள்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இப்படி வந்த பின்னால் ஒரு மனிதன் இமாம் ஹுதுபா ஓதும் வரைக்கும் எவ்வளவு ரக்காத்துக்களும் தொழலாம். இது இன்னொரு விஷயம். இமாம் மிம்பர்ல ஏறும் வரைக்கும், அதான் அந்த இடத்துல சொல்லப்படும் வரைக்கும் எவ்வளவு ரக்காத்துக்கள் என்ன செய்யலாம், தொழலாம். 2 2 2 2ஆக யுஸல்லி மாஷா அல்லாஹ் அப்படின்னு செய்தியில வருகிறது. எவ்வளவு என்ன செய்வார்கள், தொழுவார்கள். 2 ரக்காத்தாக 2 ரக்காத்தாக 2 ரக்காத்தாக இமாம் மிம்பர்ல ஏறும் வரைக்கும். அவர் தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத் தொழுது விட்டு உட்காரோ முடியும். அது அல்லாமல் எவ்வளவு நேரம் 2 ரக்காத்துக்களாக என்ன செய்யலாம், நிறைய நேரம் தொழலாம் என்ற செய்தியை நாம் என்ன செய்கிறோம், ஆதாரபூர்வமான செய்திகளிலும் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு
ஜும்மாவோடு சம்பந்தப்பட்ட ஒழுங்கு. இன்னொரு முக்கியமான ஒழுங்கு என்னன்னு சொன்னால், யாருக்கெல்லாம் ஆரம்பமாக வர கிடைக்கவில்லையோ அல்லது வர முடியவில்லையோ அல்லது பிந்தி வருகிறார்களோ அவர்கள் எல்லோரும் இந்த முன்பக்கத்துக்கு வருவதை விட முன்னுக்கு உள்ளவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இடங்களை நிரப்பிய வண்ணம் என்ன செய்யணும்? அமையணும். சரியாக எங்கெங்கெல்லாம் ராகத்தா உட்கார முடியுமோ, அது உடம்புல இயலாதவர்கள், கஷ்டமானவர்கள், அவர்கள் என்ன செய்யலாம்? அந்த மாதிரி இடத்துல உட்கார்ந்து கொள்ளலாம். ஆனா நல்ல இளைஞர்கள், நல்லா இருக்க முடிஞ்சவங்க எல்லாம் போய் என்ன செய்யக்கூடாது? அந்த மாதிரி இடங்களை போய் உட்கார்ந்து கொள்ளாமல் முன்னால நிறைச்சு என்ன செய்யணும்? உட்கார்ந்து கொள்ளணும். அப்பதான் பின்னால வருகின்றவர்கள் கொஞ்சம் முன்னால வரலாம். முன்னால இடத்தை வச்சு போட்டு பின்னால உட்கார்ந்த என்ன செய்வார்கள்? மக்களுடைய அந்த புஜங்களை தாண்டி தான் வர வேண்டி வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கடுமையாக கண்டித்திருக்கிறார்கள். எதை? இந்த புஜங்களை தாண்டி வர இருக்கிறேன் ஒவ்வொருவரும் அதை கண்டித்திருக்கிறார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிம்பர்ல இருந்து ஒரு மனிதரை தாண்டி வந்து கண்டிக்கிறார்கள். இஜ்லிஸ் யா ஃபுலான் ஃபக்கத் ஆதைத الناس சொன்னார்கள். உட்கார்ந்திருங்க, மக்களுக்கு சரியான கஷ்டம் கொடுத்து விட்டீர்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மக்களை வந்து என்ன செஞ்சிட்டீங்க? ஏன்னா இப்படி உட்கார்ந்த நேரத்தில் ஓதி கண்டிருப்பாரு, நம்ம அதுக்கு மேலால என்ன செய்வோம்? போவோம். அது ஒரு நல்ல ஒரு அம்சம் அல்ல. ஆனால் அப்படி வராமல் இருக்கின்ற நம்ம என்ன செய்யணும்? முன்னால் உள்ள இடங்களை என்ன செய்யணும்? நிரப்பி உட்கார வேண்டும். இல்லையென்றால் அவர் வருவதில் தவறு கிடையாது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஜ்லிஸ்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி அமர்ந்து கொள்ளுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜும்மா தினத்தில் இருவர் கவனமாக இருக்கிறார். சிலர் முன்சப்ல வந்து உட்கார்ந்திருப்பாங்க, உட்கார்ந்து குர்ஆனை வைக்கவோ வேற எதுக்கோ வெளியே போயிருப்பாரு. அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து அவர் எங்க போவாரு பார்த்துட்டு வந்து அந்த இடத்துல செய்யக்கூடாது, உட்காரக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதர் உட்கார்ந்து விட்டு அந்த இடத்துல இருந்து அவர் எழுப்பின பின்னால் அந்த இடத்துல என்ன செய்யறது? நாம வந்து உட்காருவது தடை என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்ன்றதை பார்க்கிறோம். ஜும்மா தினத்துல போய் எப்பொழுதும் ஒரே இடத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்க கூடாது. இவர் போனா இங்கதான் நீங்க பார்க்கலாம் அப்படின்னு இடம் என்ன செய்யக்கூடாது, பிடிக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள். இந்த இடத்துல தான் இவர் இருப்பாரு, அவர் இடம் அது விட்டுருங்க, இப்படி இந்த மாதிரி பள்ளியில யாரும் என்ன செய்யக்கூடாது, தனி இடம் பிடிக்க கூடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? தடை செய்தார்கள் என்ற செய்தியெல்லாம் நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது ஜும்மாவுக்கு வரும் வரைக்கும் உள்ள ஒழுங்குகள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒழுங்குகள். கொஞ்சம் கவனத்தில் எடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜும்மாக்களாக எங்களை ஆக்குகின்ற அமைப்பில் நடந்து கொள்ளக்கூடிய மக்களாக மனைவி ஆக்கியல் புரிவானாக. அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஜும்மாவுக்கு வருகின்ற விஷயத்தில் இன்னொரு அம்சம், வருகிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பதில் நல்ல ஆடையாக வாசம் என்ன நல்ல வாசம் பூசி வருவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கிறார். அந்த நேரத்தில் இருப்பதில் நல்ல ஆடையுடன் வாசம் பூசி வருவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, வாசம் கொடுக்கப்படுற நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொது பண்பாக கான லா யருது தீப், வாசம் கொடுக்கப்பட்டால் அதை வேண்டாம் என்று என்ன செய்ய மாட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் என்ற செய்திகளை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். எனவே வாசம் பூசிய நிலையில், அழகான நிலையில் பள்ளிக்கு வருவதை ரசூல் ஸல்லல்லாஹு வலியுறுத்தி இருக்கிறார்கள். யாரால தவிர்க்க முடியாதோ வேலைகள் அப்படி இருந்தால், அலுவல்கள் அப்படி இருந்தால் ஜும்மாவை அதை என்ன செய்யாது, பாதிக்காது. ஆனால் முடிந்தவர்கள் அப்படி அழகான முறையில் வர வேண்டும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அடுத்த கட்டமாக அன்புள்ள சகோதரர்களே, ஜும்மாவிலே இமாம் உரை நிகழ்த்துகின்ற விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு சில அம்சங்கள். ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் நாம் பழகின ஒரு காலத்தில் இருப்பதனால் இப்பொழுது நான் நடத்தக்கூடிய ஜும்மா உரை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோடு ஒப்பிட்டால் நீளமானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோடு ஜும்மாவோடு ஒப்பிட்டால் நீளமானது. மிகவும் சுருக்கமாக ஜும்மா உரை இருக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பினார்கள். மிகவும் சுருக்கமாக ஜும்மா இருக்க வேண்டும் என்பதில் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மார்க்க விளக்கம் உள்ளவருடைய உரை எப்படி இருக்கும் என்றால், அவரது அதாவது தொழுகை நீண்டதாகவும் ஜும்மா சுருங்கியதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எப்படி? மஇன்னத்துன் அலா ஃபிக்ஹி சொன்னார்கள். அவருடைய ஃபிக்ஹுக்கு பெரிய ஒரு ஆதாரம் என்று சொன்னாங்க. அதாவது ஜும்மா சுருங்கியதாகவும் தொழுகை நீட்டமானதாகவும். ஜும்மாவை விட தொழுகை நீட்டமானதல்ல. தொழுகை என்ற அடிப்படையில் ஏனைய தொழுகைகளோடு நீட்டமாக இருக்கிறார். உரை என்ற அடிப்படையில் என்ன செய்யணும்? ஏனைய உரைகளை விட சுருக்கமாக இருக்கிறது. இதோட ஒப்பிட்டு ஒன்று பெருசா ஒன்று சிறிதா இருக்கிற ரசூலுல்லாஹ் என்ன செய்யல, சொல்லவில்லை. மற்ற தொழுகைகளை விட இந்த தொழுகை நீளமாக இருக்கணும், மற்ற உரைகளோடு இந்த உரை என்ன செய்ய வேண்டும், சுருக்கமாக இருக்க வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதான் மக்களுக்கு 2-3 விஷயங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு சிறந்த வழியாக இருக்கும். அடுத்தது, உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில், இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிற நேரத்தில் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய சில ஒழுங்குகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த விதமான நன்மை ஏவுதல், தீமையை தடுத்தலில் மக்கள் ஈடுபடக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர்ல உள்ளவர் அதை செய்யலாம், கீழே உள்ளவர்கள் பேசுவதை பார்த்து என்ன செய்யக்கூடாது, பேசாத என்று கூட என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதான தீமையை தடுத்தல். அந்த வேலையை நீங்க என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள், சொன்னார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம்.
ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பல விஷயங்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டி இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் மன் லைப பில் ஹஸா ஃபக்கத் லகா, உன்னால கல்லுகள் இருக்கும், அதை யார் இப்படி பிடிச்சி விளையாடி கொண்டிருக்கிறாரோ அவர் ஜும்மாவை பாழாக்கி விட்டார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு சொல்வதாக இருந்தால் மொபைல் போன், அது ஏதாவது என்னது பிடிச்சி நோண்டி கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அதுவும் இதுவும் சமமானதுதான். அல்லது இன்றைக்கு எல்லாருக்கும் தண்ணி போட்டில் என்ன செய்து கொடுக்கப்படுது. தண்ணீர் குடிப்பது ஜும்மாவுடைய நேரத்தில் தண்ணீரை குடிச்சிருக்கிறது, அதுதான் ஜும்மாவுடன் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அதே குற்றம் அவருக்கு என்ன செய்யும் வந்து சேரும். இல்லைன்னா கடைசியில் என்ன செய்யும், சோட்டி செல்ல மறந்து வச்சுக்கொள்வாங்க. ஜும்மா உரை போய்கிட்டு இருக்கு, குடிக்கலாமா சாப்பிடலாம் தானே, குடிக்கலாம் என்றால் சாப்பிடலாம் என்கின்ற ஒரு இடத்துக்கு என்ன செய்துவிடும் வந்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்தவர்கிட்ட பேசுறதே தடை என்று சொல்லி இருக்கிற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீ கல்ல முன்னால கல் இருக்குது அது ரெண்டு இப்படி பிடிச்சா விளையாடுறது, அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்மா பால் என்று சொல்கிற நேரத்தில் ஜும்மாவுடைய நேரத்தில் இந்த மாதிரி விளையாடி கொண்டிருப்பது, பொட்டுல்களோட விளையாடுவது அல்லது பேரை எடுத்து விளையாடி கொண்டிருக்கிறது, மொபைல் போன் எடுக்கிறது, விளையாடி கொண்டிருப்பது எல்லாமே ஜும்மாவை என்ன செய்யும் பாலாக்குகின்ற இடத்திற்கு போய்விடும். உடனே பாழாகி விடும் அர்த்தம் அல்ல. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லகு என்று சொன்னார்கள். லகு என்றால் என்ன, ஜும்மாவை பாழாக்கக்கூடிய ஒரு அம்சமாக அதை என்ன செய்துவிடும் மாறிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே அதுல மிக கவனமாக நாங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கிறோம். நாங்கள் வருவது இபாதத்துக்காக, அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்ற விஷயத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அதனாலதான் சொன்னார்கள் இஸ்தமா ஃபஅன்ஸத, யார் அந்த ஜும்மாவை காது கொடுத்து கேட்கிறாரோ என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜும்மாவுக்கு சொன்னதற்கான மிக முக்கியமான காரணம் அதுதான். இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, இந்த மாதிரி நம்ம ஜும்மாவை கேட்டோம் என்று சொன்னால், அந்த உரைகள் மனதிலே பதிய வைத்துக் கொண்டோம் என்றால், முறையாக அதை போன்று தொழுது விட்டு போனோம் என்றால் ஜும்மாவுடைய கூலி முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அது ஒரு பெரியோரை இபாதத்து செய்த ஒரு நன்மை எங்களுக்கு என்ன செய்கிறது அதிலே இருக்கிறது. கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே, ஜும்மா முடித்த பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 ரக்காத்துக்களும் தொழுவார்கள், 4 ரக்காத்துக்களும் தொழுவார்கள். 2 ரக்காத்துக்களும் தொழுவார்கள், 4 ரக்காத்துக்களும் தொழுவார்கள். பள்ளியில் தொழுதாலும் 2 அல்லது 4 தொழ வாய்ப்பு இருக்குது. ரசூல் வீட்டுக்கு போனாலும் 2 அல்லது 4 தொழ வாய்ப்பு இருக்கிறது. பள்ளியில் இருந்தா 4 அல்லது வீட்டில் இருந்தா 2 என்று சொன்னால், அல்லது வீட்டில் இருந்தா 4 பள்ளியில் இருந்து 2 என்று எந்த விதமான ஆதாரபூர்வமான செய்திகளும் இல்லை. பள்ளியிலும் விரும்பினா 2 ரக்காத்துக்களாக 4 ரக்காத்துக்கள் தொழலாம். வீட்டுக்கு போய் அல்லது ரூமுக்கு போய் என்ன செய்யலாம் 2 4 ரக்காத்துக்கள் என்ன செய்யலாம் தொழலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை நம்ம பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஜும்மாவுடைய இந்த சுருக்கமான நேரத்தில் முடிந்த அளவுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு இபாதத், கடமையான ஒரு இபாதத்தை பூர்ண